ஹாய் கோஸ்ட் லவர்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹாரர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். மதுரையில் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் சாந்தமாக இருக்காங்க. அவங்களுக்கு 3 பசங்க, 2 பையன், ஒரு பொண்ணு. மூத்த மகனுக்கு திருமணமாகி மனைவி இருக்காங்க. அவங்க பேர் ஜோதி. இளைய மகனும் மகளும் காலேஜில் படிக்கிறாங்க. ராதிகா, ரமேஷ் அவங்க பேர். மூத்த மகன் சுந்தரத்துக்கு காவல்துறையில் வேலை கிடச்சிருக்கு. அவர் மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்திட்டுருக்காரு. குடும்பத்தில் சுழல் அடிக்க ஆரம்பிக்குது. மதுரையிலேருந்து கன்னியாகுமரிக்கு அவருக்கு பணியிட மாற்றமாகுது. சொந்த ஊரை விட்டுட்டு கன்னியாகுமரிக்கு வர்றாங்க குடும்பத்தோட. அங்கே தான் அவங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்கமாகுது. அதாவது புரோக்கர் மூலமாக வீடு பார்க்குறாங்க. ஒரு 1-2 நாளில் வீடும் கிடச்சிருது. இவங்களுக்கு காரில் அந்த ஊருக்குள்ளே முதல்ல என்ட்ராகிறாங்க. அப்போ என்ட்ராகும்போது ஒரு பயங்கரமான பங்களா ஒன்றா பார்க்குறாங்க. சொல்லி வச்ச மாதிரி 4 பேர் அந்த டிரைவரோடு சேர்த்து 5 பேருமே அப்படியே அந்த பங்களாவையே வச்சுக்கணுமா வாங்காமல் பார்த்துக்கிட்டே திரும்பி வராங்க. ஏன்னா அது பகல்லையே அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது அந்த பங்களா. யாருது இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் பாலடைஞ்சு கிடக்கு, ஏன் அப்படி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசிட்டு வராங்க எல்லாரும். எவ்வளோ பெரிய பங்களா, ஆள் இல்லாமல் எப்படி கிடக்குது பாரு, விட்டுட்டு வந்துடுறாங்களே, இப்படி விட்டுட்டு போக முடியுது, அவங்களுக்கு மனசு வருது அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. அப்படியே இவங்களுக்கும் வந்துடுறாங்க. இவங்க பார்த்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, வீடெல்லாம் நல்லா இருக்குது. ராதிகா, ரமேஷும் அங்கே ஒரு வாரம் அப்படியே போயிட்டுருக்காங்க. காலேஜ் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அங்கேயே 1-2 ஃப்ரெண்ட்ஸுகளும் கிடைக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் தான் அந்த ரமேஷுங்கிற சின்ன பையன் விளையாட போயிருக்காரு. அங்கே ஒரு 2-3 ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. அவங்ககிட்ட கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிருக்காரு. அப்போ அந்த எதிர்பாராத விதமாக அந்த பங்களாவுக்கு பக்கத்தில் தான் விளையாடுறாங்க. அப்போ பால் அந்த பங்களாவுக்கு பக்கத்துலேயே விழுந்துருது. அப்போ எடுக்கிறதுக்கு யாருமே போக மாட்றாங்க பயந்துக்கிட்டு. ஆனால் இந்த பையன் தான் ஊருக்கு புதுசு இல்லையா ரமேஷ், அதனால் நான் போய் எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ எல்லாருமே தடுக்கிறாங்க. வேணான்னா அந்த பக்கம் நாங்கள் யாருமே போனதில்லை, நீயும் போவேனா, நம்ம வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அதே மாதிரி போய் எடுக்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே இல்லை, நின்று பார்க்குறாரு. ஏன் அப்படி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்னெல்லாம் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அந்த பாலையும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. டேய், உனக்கு பயமா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏன்டா, அங்கே 20 வருஷமாக யாருமே போனதில்லை, உயிரோடு அங்கே ஒரு 2 பேரை எரிச்சிட்டதா பேசுகிறாங்க. அந்த ஆன்மா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறதாவும் பேசிக்கிறாங்க. நாங்கள் யாருமே போக மாட்டோம் அப்படின்ட்டு அந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க. என்னடா இன்னுமா இதை நம்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அப்படி சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இதேமாரி விளையாட போகும்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ராதிகா தேட வர்றாங்க. வரும்போது இதே மாதிரி தான் அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ராதிகா அந்த பங்களாவை முதல்ல பக்கத்தில் பார்க்குறாங்க. அப்படியே அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி அங்கேயே பேய் அடித்த மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதாவது நம்ம எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறதே மறந்துடுறாங்க. அண்ணன் கூப்பிட தான் வந்திருப்பாங்க, அதை மறந்துட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இங்கே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனை காணோன்னு இவனை அனுப்புனா, இவளும் போய் நின்றுட்டா போல், ஆளவே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு வயசு புள்ள போன இடம் வந்த இடம்னு வர்றாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் விளையாண்டு முடிச்சுட்டு அந்த பையனே திரும்பி வந்துடுறான். ரமேஷே திரும்பி வந்துடுறான். அந்த பிள்ளை அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வர்ற வழியில் பார்க்குறாங்க. இங்கே என்ன நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உசுப்புறாங்க. உசுப்பும்போது அப்படியே கூட அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் பேசுகிறாங்க. நான் உன்னை தேடி தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இது பார்க்கவே பாரு, இவ்வளோ ஒரு அழகாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அழகாக இருக்கா, என்ன சொல்கிற, அது பார்க்கவே எப்படி இருக்குது, அழகாக இருக்குங்கிற அப்படிங்கிறாங்க. சரி வா, நான் உனக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கையை பிடிச்சி கூப்பிட்றான் ராதிகாவை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் பக்கத்துலலாம் வரல, எனக்கு பயமாக இருக்குது, இங்கேருந்து பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ இவங்க மாதிரி இந்த பசங்க மாதிரி நீ பயந்துக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கேன்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் அழகாக இருக்குன்னு சொன்னேன், உள்ளே போய் காமிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அந்த கேட்டு 20 வருஷ கேட்டு, அதை ஓப்பன் பண்ணும் போதே பயங்கரமாக சத்தம் கேட்குது. கிரிச்சுன்னு பயங்கரமாக சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்படியே ஓப்பன் ஆயிடுது. ஓப்பன் ஆனோமே அப்படியே உள்ளே ஒரு கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப்பு வைக்கிறா ரமேஷ். வச்சனையுமே ராதிகா கையை உதறிட்டு ஓடிடுறாங்க. ஓடி வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததும் இல்லாமல்
அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. பின்னாடியே வந்துட்டு ரமேஷும் வந்துடுறாப்படி. வந்துட்டு, "என்ன நீ இவ்ளோ பயந்தவளா இருக்க? அ அ பயந்தாங்குழி பக்காவிட" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே வராங்க. அவங்களும் வந்துட்டு பேசாம அமைதியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. எல்லாருமே நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. தூங்கிட்டா அந்த சாந்தம்மா மட்டும் தான் வெளியில தனியா படுத்திருக்காங்க. ஏன்னா வந்து காத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில படுத்திருக்காங்க. பக்கத்துல வந்து சின்ன பையன் மட்டும் படுத்திருக்காப்படி. அது இன்னொரு ரூம்ல வந்துட்டு மூத்த மகனும் மருமகளும் படுத்திருக்காங்க. இந்த ரூம்ல வந்துட்டு அந்த பொண்ணு மட்டும் ராதிகா மட்டும் படுத்திருக்கு. இப்போ வந்து சாந்தம்மா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது. மணி ஒரு 2 மணி இருக்கும். ஒரு மோசமான கனவு வருது. அத பார்த்து அப்படியே வந்துட்டு ஷாக்காகி எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. நமக்கு ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாம இப்படி கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கனவுல என்ன வந்திருக்கும்னா, ஒரு வீட்ட வந்து யாரோ வந்துட்டு கதவ தட்டுற மாதிரியும், அந்த போய் கதவ தொறந்து பார்த்தா, பாதி எரிஞ்ச நிலையில ஒரு கணவனும் மனைவியும் வெளியில நிக்கிற மாதிரி கனவு கண்டிருப்பாங்க. இத அவங்க யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. ஏன் இப்படி வந்தது? அந்த முகம் யாரு? அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. அந்த டயத்துல டம் டம் டம்னு யாரோ கதவ தட்டுறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சே போயிடுது. அப்படியே மெதுவா எந்திரிச்சு போறாங்க. சுத்தி முத்தி பார்க்குறாங்க. யாருமே எந்திரிக்கல. ஏன்னா எந்திரிச்சா அவங்க பசங்கள கூட கொண்டு போய் கதவ தொறக்க சொல்லலான்னு பார்க்குறாங்க. யாருமே எந்திரிக்கல. சரின்னு இவங்களே போறாங்க. போய் மெதுவா நடந்து போறாங்க. நடந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது இவங்களுக்கு அந்த கனவு கண்டது தான் ஞாபகத்திலே இருக்குது. அந்த முகம் தான் வந்து இவங்க ஞாபகத்திலே இருக்குது. அதை நினச்சிக்கிட்டே போய் கதவை திறக்கிறாங்க. இப்போ மெதுவாக கதவை திறக்கிறாங்க. திறந்தா இவங்க நினச்ச மாதிரியே அதே மாதிரி இவங்க கனவுல கண்ட அதே உருவத்தை வெளியில் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பொண்ணோட உருவம் மட்டும் நிற்கிது. அந்த தம்பதியில் அந்த பொண்ணு மட்டும் இங்கே நிற்கிது. பையனோட உருவம் கொஞ்சம் தூரம் தள்ளி தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு பார்த்தோன்னையும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா இது கனவா இல்லை நினவா? மறுபடியும் நம்ம கனவுல இருக்கோமா அப்படின்ட்டு அவங்களே இவங்க கிள்ளி பார்த்துக்கிறாங்க. ஆனால் அது உண்மைதான். அந்த உருவம் இப்போ நேரில் தான் நிற்கிது. அப்படியே வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சத்தத்தோட, அதாவது பயங்கரமான ஒரு சத்தத்தோட அலறி அடிச்சுக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சத்தத்தை கேட்டு எல்லாரும் வந்து எந்திரிச்சு வந்துடுறாங்க. பார்த்தா இப்போ கதவு அடைச்சி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே தான் சாந்தம்மா இப்போ மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. பையனும் வந்துருச்சிட்டாங்க. அந்த ரூம்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து உசுப்புறாங்க. அவங்க யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை. ஏன்னா இப்போ தான் அந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்க. எல்லாரும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எதுவுமே யார்கிட்டையுமே சொல்லலை. அமைதியாயிடுறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு நான் எப்படி இங்கே வந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. இப்படி போகுது. இப்போ தான் வந்து அவங்களோட குடும்பத்துக்குள்ளே ஒரு சுழல் அடிக்கவே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு காலேஜ் போயிடுறாங்க. போயிட்டு வரும்போது அந்த பொண்ணு அன்னைக்கு வர லேட் ஆயிடுது. அவங்க என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னா, நான் வந்துட்டு சுமதியோட வீட்டுக்கு போயிட்டு தாம்மா வருவேன், கொஞ்சம் நேரம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. இருந்தாலுமே அவங்க அம்மாவுக்கு பயமாக இருக்குது. அவங்க அந்த மருமகிட்ட சொல்லி புலம்புறாங்க. இப்போ பாரு சொன்னபடியே கேட்க மாட்றா. வயசு பிள்ளைங்கிறது கொஞ்சம் கூட அவளுக்கு நினப்பு இருக்கா இல்லையா? இப்படி டெய்லி அவளை நினச்சி பயந்துட்டே இருக்க முடியுமா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறத பார்த்து சின்ன பையனுக்கு, ஏம்மா இருமா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், இங்கே தான் நான் சுமதி வீடு தானே, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனே வந்து கூப்பிட போகிறாப்படி. போயிட்டுருக்கும்போது அந்த பங்களாவை அப்படியே பார்த்துட்டே தான் போயிட்டுருக்காப்பா. அதே மாதிரி சுமதியும் திரும்பி வந்துட்டுருக்காங்க. என்னம்மா நீ தனியாக வர்ற, தங்கச்சி உன்னைய பார்க்க தானே வரேன்னு சொல்லியிருந்தா அப்படிமா. இல்லையேண்ணா இங்கே வந்துட்டு அவள் திரும்பி சீக்கிரம் நேரத்துலேயே போயிட்டாங்களேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வர்றாங்க. வந்துட்டு யோசிக்கிறாங்க, இவ்வளோ புது வீடு புது இடம், யாருமே தெரிஞ்சவங்களே இருக்க முடியாதே, அப்படி இருக்கும்போது எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது அந்த பங்களா ஞாபகம் வருது. ஒருவேளை அன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி நல்லா இருக்குன்னு சொன்னாலே, அழகா இருக்குன்னு சொன்னாலே, ஒருவேளை உள்ள இது போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சே இருக்காது. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பயந்தவளாச்சு, எல்லாம் போமாட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற வாய்ப்பே இல்லையே, எங்கேயுமே போயிருக்க முடியாது, எதுக்கும் ஒரு தடவை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போகிறா. அப்படியே போயிட்டு அந்த கதவை மறுபடியும் திறக்கிறாங்க. திறந்தா அதே மாதிரி சத்தம் கேட்குது. கிரிச்சு கிரிச்சுன்னு பயங்கரமாக சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தான் பயம் இல்லையே, அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஒரு ரூம் இருக்குது. அது எல்லாமே திறந்து தான் இருக்குது, ஓப்பனில் தான் இருக்குது. அதை அப்படியே திறக்கிறாங்க. திறந்தா அங்கே ஒரு அதிர்ச்சி என்னென்னா,
அவங்க தங்கச்சி அங்க தான் மயக்கம் போட்டு கீழ கிடக்கு. இவ எப்படி உள்ள வந்தா? இவ பயந்த சுபாவமாச்சு. இவ வந்திருக்க முடியாது. எப்படி வந்தா? நல்ல வேளை ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, சுத்தி முத்தி பார்க்குறாங்க. தண்ணி எதுவும் இல்ல. அவங்களே வந்துட்டு உசுப்புறாங்க. பேர சொல்லி "ராதி, ராதி எந்திரி இங்க. இங்க என்ன பண்றா? எந்திரி ராதி இங்க பாரு யார் வந்திருக்கேன்னு பாருன்ட்டு" உசுப்புறாங்க. அந்த பொண்ணு எந்திரிச்சிருது. எந்திரிச்சுட்டு அண்ணா, அண்ணா, அண்ணான்ட்டு அலறுது. "என்னம்மா ஒண்ணும் இல்ல. பயப்படாத. நான் தான் இருக்கேன்ல. அண்ணன் இருக்கேன்ல. வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. வரும்போது அமைதியா வருது. "சரி நீ ஒண்ணும் சொல்லல. நானும் வீட்ல சொல்லல. நீயும் சொல்லல. காட்டிக்காத. நீ வந்துட்டு நல்லா நார்மலா இரு. ஏன் அப்படி மாரி அரண்ட மாரி இருக்க? நம்ம அப்புறமா பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வர்றாங்க. வந்துட்டு அந்த பொண்ணு அமைதியாவே வருது. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டா, அந்த பொண்ணு ஒரு மாரி இருளடிச்ச மாரி இருக்கு. ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு. ஆனா அவங்களுக்கு யாருக்குமே அந்த மாரி எந்த டவுட்டும் இல்லாதனால, யாருக்குமே எந்த டவுட்டும் வரல. இப்படியே போயிருது. அந்த நாள் நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சாந்தம்மாவுக்கும் இன்னைக்கு தூக்கம் வரல. ஏன்னா, அதுக்கு முந்தின நாள் அவங்க கனவு கண்டிருப்பாங்க இல்லையா? அத நெனச்சு பயந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அந்த டயத்துல திரும்பி பார்க்குறாங்க. அ ராதிகாவ காணோம். "என்னடா இது இந்த பொண்ண இன்னைக்கு காணோம். அ தண்ணி குடிக்க கீது போயிருப்பாளோ என்னமோ?" அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்குறாங்க. சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எந்திரிச்சு கிச்சனுக்கு போறாங்க இப்ப. கிச்சனுக்கு போனா, அவங்கள தூக்கி வாரி போட்டுது. அப்படி ஒரு காட்சிய பார்க்குறாங்க. அது வாழ்நாள்ல அப்படி ஒரு காட்சி அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு காட்சிய அன்னைக்கு பார்க்குறாங்க. என்னன்னா, ராதிகா இப்போ தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு நிலக்கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடில ராதிகாவோட உருவத்துக்கு பதிலா வேற ஒரு உருவத்த பார்க்குறாங்க. அந்த உருவம் வேற யாரும் இல்ல. அன்னைக்கு அவங்க கனவுல பார்த்த அதே அந்த பெண்ணோட எரிஞ்சு போன உருவம். அத பார்த்தோனே உங்களுக்கு அவ்வளவுதான். மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. கத்திட்டு கீழ விழுந்துடுறாங்க. இப்ப சட்டுன்னு அந்த பொண்ணு, அந்த ராதிகா அவங்க அம்மாவ பார்க்குறாங்க. பார்த்துட்டு முறைக்கிறாங்க அப்படியேவும். முறைச்சா அவங்க அப்படியே வந்துட்டு அமைதியா வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியல. இவங்க எதுவுமே நடக்காத மாதிரி ராதிகா வந்துட்டு பெட்ல வந்து படுத்துடுறாங்க. இன்னைக்கு சத்தத்த கேட்டு யாருமே எந்திரிக்கல. அது நல்லா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. யாருமே எந்திரிக்கல. அவங்க அதுக்கப்புறம் எப்போ எந்திரிச்சாங்கன்னு தெரியல. சாந்தம்மா எந்திரிச்சு அவங்க இருக்கிற இடத்துலயே படுத்துடுறாங்க. காலையில ஒரு 4 மணி இருக்கும். 4 மணி டயத்துல எப்பயுமே அவங்க குடும்பத்தில சாணி எடுத்துட்டு வாசல் தெளிக்கிறது வழக்கமா வச்சிருப்பாங்க. அவங்க மருமகளும், மாமியாரும் இருந்தா 2 பேரும் போய் தான் சாணி எடுத்துட்டு வருவாங்க. பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் தூரம் நடந்து போய் எடுத்துட்டு தெளிப்பாங்க. இன்னைக்கு சாந்தம்மா எந்திரிக்கவே இல்ல. மருமக உசுப்பி உசுப்பி பார்க்குறாங்க. சாந்தம்மா எந்திரிக்க மாட்றாங்க. சரி இன்னைக்கு அத்தைக்கு ஏதோ டயர்டு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ண எழுப்புறாங்க. அதாவது கணவரோட தங்கச்சிய எழுப்புறாங்க. "எந்திரிம்மா நம்ம இன்னைக்கு 2 பேரும் போயிட்டு வரலாம். எனக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்கு. வா 2 பேரும் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மருமக எழுப்புறாங்க. எழுப்புனா அந்த பொண்ணு அப்படியே எந்திரிச்சுறாங்க சட்டுன்னு. எந்திரிச்சுட்டு அமைதியா வர்றாங்க. வந்துட்டு சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டயத்துல எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு முந்தின நாள் இருந்த சமையல் சாப்பாடு மிச்சத்த ஒரு குளுதானி பாலைன்னு அவங்க இருக்கும். அவங்க ஊர்ல அவங்க அப்படிதான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க மதுரையில. அந்த பானையில கலக்கி வச்சுருவாங்க. அங்க மாடுகள்லாம் சாப்பிட்டுட்டு போகும். இங்க இவங்களே அந்த மாரி ஒண்ணு ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த வேஸ்ட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாம அதில கலக்கி வச்சா அங்க மாடுகள்லாம் சாப்பிடும்னு. அத சாப்பிட விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சாணி எடுத்துட்டு வருவாங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு மாடு வளர்க்குற இடம் இருக்கும். பக்கத்திலேயே மாடு வளர்ப்பாங்க. அங்கே போய் அவங்க பேசி வச்சுட்டு சாணியெல்லாம் எடுத்துகிட்டு வரலாங்கிறதுக்கு அந்த சாப்பாடு மீதிமான சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. எடுத்துகிட்டு போய் கலக்கி வச்சுட்டு சாப்பிட வைக்கிறாங்க. அந்த 2, 3 மாடு எப்போயுமே ரெகுலராக சாப்பிட்ற மாடு. அது ஒரு வாரமே சாப்பிட்ருக்கோம். ஆனால் இன்னைக்கு சாப்பிட மாட்டேங்குது. அந்த ராதிகாவை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிற்கிது. ராதிகாவும் அந்த மாடுகளை பார்த்து முறைக்கிறாங்க. அவங்க கண்ணே வித்தியாசமாக இருக்குது. அப்படியே ரெட் கலராக இருக்குது. அப்படியே அந்த மாடை பார்த்து முறைக்கிறாங்க. மாடு அப்படியே வெறிக்குது. அதாவது பயந்த மாதிரி வெறிக்குது. அப்படியே மிரண்டு போய் ஒரு மாதிரி கத்துது. வித்தியாசமாக கத்துது. கத்திட்டு அப்படியே பின்னாடி போயிடுது. இது மருமகளுக்கு பார்க்குறக்கு வித்தியாசமாக இருக்குது. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராதிகா உசுப்புறாங்க. ஏய் நீ ஏன் அதை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க? மாடை பார்த்து ஏன் முறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உசுப்புறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாயிடுறாங்க அவங்க. அப்படியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்துட்டு சாணியை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு சரி நீ போய் தூங்கு, நான் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருமகளே எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே சாந்தமாக எந்திரிச்சு வந்துடுறாங்க. அவங்ககிட்ட நடந்ததை சொல்கிறாங்க. அத்தை இன்னைக்கு இப்படி ஒரு வினோதமான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களும் ஏற்கனவே அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அவங்க நேரடியாகவே பார்த்துருப்பாங்க இல்லையா? இதை இவங்க எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சொன்னால் எல்லாருமே பயந்துருவாங்க. அவள் வேற வயசு பொண்ணு, இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் நாளைக்கு கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களே பயந்துட்டு இருப்பாங்க.
இப்ப மருமகளே சொன்னதுனால, வேற வழி இல்லாம கொஞ்சமா அதாவது முழுசா சொல்லாம அந்த மாரி சொல்றாங்க. "ஆமாம்மா, எனக்குமே ஒரு சில சந்தேகம்லாம் இருக்கு. அவ வந்து வினோதமா நடந்துக்கிறா. ஒரு மாரி தான் நடந்துக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆமா அத்த, என்னன்னு நம்ம பார்க்கணும் அத்த" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், பகல் ஆகட்டும்" அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு 10 மணி ஆகுது. அப்ப வந்து ராதிகாவ சொல்லிடுறாங்க, "நீ இன்னைக்கு காலேஜ் போ வேணாம். இன்னைக்கு வீட்ல வந்து வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராதிகாவும் காலேஜ் போகல. அதே மாதிரி அவங்கள கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போய் ஒரு சிவன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அந்த பூசாரிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு வந்துருச்சு. ஒரு எலுமிச்சம்பழம் தராங்க. அதே மாரி தீர்த்தம் தராங்க. "அம்மா, இது வீட்டு முன்னாடி கட்டிக்கங்க. இந்த தீர்த்தத்த தெளிங்க. எதுவும் இந்த மாரி நடக்காது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விடுறாங்க. அதே மாதிரி எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எந்த கனவுகளோ, இல்ல வந்து ராதிகா வினோதமா நடந்துக்கிறதோ அந்த மாரி எதுவுமே இல்ல. அந்த எலுமிச்சம்பழம் அது வந்து எலுமிச்சம்பழம் வந்து எப்பயுமே கெட்டு போகாது. வாடத்தான் செய்யும். எவ்வளோ நாள் ஆனாலும் காஞ்சு தான் போகுமே தவிர, அது வந்து கெட்டு போகாது. ஆனா, ஒரு 3 நாள் கழிச்சு அந்த எலுமிச்சம்பழம் கெட்டு போயிருது. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயமாயிருது. "என்னடா இது, எலுமிச்சம்பழம் கெட்டு போயிருச்சே! இனி என்ன நடக்க போதோ?" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்துட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வந்து பார்த்தா, அன்னைக்கு எப்பயும் போல வெளியில போவாங்க இல்லையா? மருமகளும், மாமியாவும். அந்த மாரி வெளியில போம்போது பார்த்தா, துளசி செடி வந்து செத்து போய் கிடக்கு. அவங்களுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. "ஐயய்யோ! நீ இது எப்படி சரி பண்ணுறதுன்னே தெரியலையே! நமக்கு இந்த ஊர் புதுசே, யாரையும் நமக்கு தெரியாதே! யார்ட்ட போய் இத கேட்க போறோம்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அன்னைக்கும் வந்துட்டு அவங்க கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போய் அந்த பூசாரிட்ட சொல்றாங்க. அவரு சொல்றாரு, "அம்மா, நேரடியா எனக்கு இந்த மாதிரி வந்து பேய் ஓட்டுறது இந்த மாரிலாம் எனக்கு தெரியாது. அ நீங்க மறுபடியும் வேணா நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு தர்றேன். நீங்க வந்து அந்த ஊர்ல யாராவது இந்த மாரி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, அதுக்கான ஆள பாருங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் ஒரு எலுமிச்சம்பழம் குடுத்து விடுறாரு. அத எடுத்துட்டு வரம்போது பாதி வழியிலேயே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கே தெரியாம அது உருண்டு ஓடிருது. அவங்க எடுக்கலான்ட்டு போறாங்க. அது வந்து ஒரு சேருக்குள்ள விழுகுது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, "இல்ல, இதுக்கு மேல நம்ம அத எடுக்க வேணாம். அது இருக்கட்டும். நம்ம வந்து இந்த வேலைய பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த ஊர்ல நமக்கு யாரையுமே தெரியாதே! யார்ட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த பொண்ணு சுமதின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அவங்க வீடு பக்கத்துல தான் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப வருஷமா வந்து இங்க தான் இருக்கிறாங்க. இந்த ஊர்லயே தான் இருக்காங்க. அப்ப வந்து இவங்கட்ட கேட்டா ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சாந்தமாவும் மருமகளும் போறாங்க. அவங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அங்க ஒரு புகைப்படம் மாட்டி வச்சிருக்காங்க வீட்டு முன்னாடி. வீட்டுக்கு முன்னாடி உள்ள போனோனே கொஞ்சம் பக்கத்துல வந்து செவுத்துல ஒரு புகைப்படம் மாட்டி வச்சிருக்காங்க. அத பார்த்தோனேயும் சாந்தம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா, அவங்க கனவுல பார்த்த அந்த தம்பதியோட அ புகைப்படம் தான் அங்க இருக்கு. "என்னடா இது! நம்ம யார நெனச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த புகைப்படம் இவங்க வீட்ல இருக்கே! அது யாரா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுமதியோட அம்மாட்ட கேட்குறாங்க. "இது யார்? இது யார் யார் யார்?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பயந்த மாரி கேட்குறாங்க. அவங்க, "ஏம்மா அவ்வளோ பதட்டப்படுறீங்க? உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வராங்க. தண்ணியெல்லாம் எடுத்து குடுத்துட்டு, "பதட்டப்படாதீங்கம்மா. சொல்லுங்கம்மா. என்ன, எதுக்கு நீங்க இப்படி பயப்படுறீங்க? பதட்டப்படுறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அது இருக்கட்டும். நீங்க முதல்ல சொல்லுங்க. இது யாரும்மா? இது யாரு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இவங்களா? இவங்க வந்து எங்க சித்தி பொண்ணு" அப்படிங்கிறாங்க. "அ என்னாச்சு இவங்களுக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "அது ஒரு பெரிய கதைம்மா" அப்படிங்கிறாங்க. "ஐயோ! நீங்க சொல்லுங்கம்மா. யார் இவங்க? இவங்களுக்கு கதை சொல்லுங்க" அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த இந்த ஊர்ல வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜ ஜமீன் குடும்பம் இருந்ததாம். அந்த குடும்பத்தில வந்துட்டு இவங்க சித்தியும், சித்தி பொண்ணும் வந்துட்டு வேலைக்கு போயிருந்திருக்காங்க. அப்ப வேலைக்கு போயிருக்கும்போது அந்த ஜமீனோட பையன் இருந்திருக்காரு. அவருக்கும் அந்த சித்தி பொண்ணுக்கும் பழக்கமாயிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஜமீன்ல வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நாளா தெரியாம இருந்திருக்கு. இதே மாதிரியே வந்து ஒரு 3 வருஷம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜமீன் பையனுக்கு வந்து கல்யாணத்துக்கு வேற பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டயத்துல இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத ஜமீன்ல பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. கண்டிச்சதுக்கு அப்புறமும் கூட அவங்க இதே இத வந்துட்டு தொடர்ந்துருக்காங்க பழக்கத்த. அப்ப வந்து என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, ஜமீன்ல வந்துட்டு அந்த பொண்ண வந்துட்டு உயிரோட ஒரு இடத்துல ஒரு ரூம்ல வந்துட்டு உயிரோட வந்துட்டு எரிச்சிருந்திருக்காங்க. அத வந்துட்டு அவங்க அந்த சித்தியுமே அவங்க 2 பேரையுமே சேர்த்துட்டு உயிரோட வந்துட்டு எரிச்சுட்டாங்களாம். எந்த தடயமும் இல்லாம யாருமே வந்துட்டு தெரியாம எரிச்சுட்டாங்களாம். இத கேள்விப்பட்டு அந்த ஜமீன் பையன் ஓடி வந்திருக்காரு. ஓடி வந்து பார்த்துட்டு அவர் வந்து பார்க்கும்போது வந்து இவங்க எரிஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து கதறிக்கிட்டே சொல்லியிருக்கு, "என்னையும் உன்னையும் அநியாயமா பிரிச்சுட்டாங்க. நான் பிரிச்சவங்கள ஒரு நாள் ஒருத்தர கூட நான் சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் என்னைக்குமே என்னைய உன்ட்டருந்து பிரிக்கவே முடியாது. அ எனக்கு நீ தான் வந்துட்டு கணவன்" அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே வந்து இறந்து போயிருக்கான். இறந்தோனையுமே இந்த ஜெமீன் பையனும் என்ன பண்ணியிருக்காரு,
அந்த அவங்க காதலியை வந்து கட்டிப்பிடிச்சு வந்துட்டு அழுதுருக்காங்க. அவங்களுக்கு மேலேயே வந்துட்டு தீ பரவி வந்து அவருமே வந்து இறந்துருக்காங்க. கருகி போய் 2 பேருமே இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜமீன்ல ஒருத்தர் கூட உயிரோட இல்லையாம். எல்லாத்தையுமே அந்த ஆன்மா பழி வாங்கிருச்சாம். அந்த ஜமீன் வந்து அதுக்கப்புறம் அழிஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க யாருமே அந்த ஜமீனை வாங்கவும் இல்லை, அதுக்கு குடிவரவும் இல்லை. அவங்க பரம்பரையே வந்துட்டு அஸ்தமனமாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. பாவம் அவங்க வாழ வேண்டிய வயசில் அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லி முடிச்சோனுமே அப்போ தான் வந்துட்டு சாந்தம்மாக்கு தெரியுது. அதை சொல்லி முடிச்சோனுமே அவங்ககிட்ட சொல்லாமல் கூடாமல் வேகமாக வந்துட்டு மருமகளோட கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வேகமாக ஒடியாறாங்க. ஒடியாந்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி என்ன பண்ணாலும் இது வந்து இது சரி பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. அவ்வளோ பேரை வந்து பழி வாங்கியிருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மகளுக்கு ஏதாவது ஆயிரும். அதனால் நம்ம இதுக்கு ஒரே வழி இந்த ஊரை விட்டு காலி பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. யோசிச்சுட்ருக்கும் போதே அன்றைக்கி வந்து தூங்கிடுறாங்க. இது எப்படியாவது சந்தர்ப்பம் பார்த்து பையன்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம அதை வந்து காலி பண்ணணும். அதுக்கு ஒரே வழி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே படுத்திருக்காங்க. அன்றைக்கி நைட்டும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த கனவு வருது. எப்படி வருதுன்னா, அந்த பொண்ணு இப்போ பயங்கரமாக அழுகுது. ஓன்னு அழுகுது. ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஓலமிட்டு அழுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து கனவுல வந்து அழுகுது. "நீ வந்து எனக்கு வந்து வாழ விட மாட்டியா? நீயும் என்னைய வாழ விட மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி அழுகுது. இவங்க சட்டுன்னு முழிச்சுக்கிறாங்க. முழிச்சுட்டா, இது எதுக்கு நம்மட்ட வந்து இப்படி சொல்லி அழுகுது? நமக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம்? ஏன் இப்படி வந்து நம்மட்ட சொல்லி அழுகுது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து யோசிக்கிறாங்க. அது என்ன காரணம்னா, சாந்தம்மா வந்து ஒரு 2, 3 புரோக்கர்ட்ட சொல்லி வச்சுருந்துருப்பாங்க. பொண்ணுக்கு வரன் பார்க்க சொல்லி. பையன்கிட்டயுமே சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த ஆன்மாவோட நெனப்பு என்னன்னா, இந்த பொண்ணு மேலேயே ஆக்கிரமிச்சோம்னா, இந்த பொண்ணு கூடயே இருந்தோம்னா கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த கல்யாணம் பண்ணுறவர் மேலேயும் அந்த காதலன் வந்தாருன்னா, வந்துட்டு நம்ம இவங்க மூலியமா நம்ம வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு தான் அதுக்கூட ஆசை. அதனால தான் வந்துட்டு அத வந்து அவங்க பொண்ண வந்து ஆக்கிரமிச்சிருக்கோம். இது வந்து சாந்தம்மாவுக்கு புரிஞ்சு போயிருது. இதனால தான் வந்துட்டு இந்த ஆன்மா வந்து நம்ம பொண்ணு மேலே இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு போயிடுது. இதை வந்து எப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் பார்த்து நம்ம பையன்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க. அவர் பயங்கரமாக சத்தம் போடுறாரு. ஏன்னா வந்து அவர் போலீஸாக வந்து வேலை செய்வார். அவர் வந்து ஏமா இந்த காலத்தில் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கியாம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ விசாம வெளியில் இந்த மாதிரி சொல்லி வைக்காது, அவளுக்கு வர்ற மாப்பிளையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாரு. நான் சொன்னால் நம்ப மாட்டேலடா, உனக்கு நான் நேரடியாக காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு அன்றைக்கி ஒரு நாள் காணோம். ராதிகா வந்து காணோம். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதே மாதிரி தான் ஏதாவது வெளியில் போயிருப்பா, நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பொண்ணை தேடாமல் அவங்க பையன் ரூமில் போய் லைட்டாக கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி அவங்க பையன் எந்திரிச்சிடறாங்க. பையன் எந்திரிச்சனையும் சத்தம் போடாமல் என் பின்னாடியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் இப்போ அந்த பொண்ணு அந்த சமையல் கட்டில் அன்னைக்கு மாதிரியே போய் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது லைட்டெல்லாம் போடலை, இருட்டில் தான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு. இவங்க டக்குன்னு பின்னாடியே போயிட்டு மெதுவாக டார்ச் லைட்டில் வச்சுட்டு அந்த கண்ணாடியை அவங்க காமிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அந்த பையனை காமிக்கிறாங்க. அவங்க பையனும் அன்னைக்கு கண்கூட நேரடியாக பார்க்குறாரு. அது வந்து ராதிகாவோட உருவமே கிடையாது. அது வந்து ஒரு வேறு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி ஒரு வினோதமான ஒரு உருவத்தை பார்க்குறாரு. அவருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. இந்த காலத்தில் இதெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் அமைதியாக அந்த பொண்ணுக்கே தெரியாமல் பின்னாடியே வந்துடுறாங்க 2 பேரும். வந்து அவங்க இடத்துக்கே போயிடுறாங்க. போயிட்டு அப்படியே வந்துட்டு தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு காலையில் ராதிகா காலேஜ் போனதுக்கப்புறம் எல்லோரும் கூடி சேர்ந்து பேசுகிறாங்க. என்னடா நான் சொன்னேன் நம்ப மாட்டேன்னா இப்போ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்னம்மா இதுக்கு என்னம்மா செய்யலாம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் விசாரிச்சிட்டோம்டா, என்ன இது எல்லாமே விசாரிச்சிட்டோம். இப்போ வந்து இதுதான் சூழ்நிலை, நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஊருக்கு போகிறது தான் இதுக்கு ஒரே வழி. நம்ம அங்கே போனால் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஊரை விட்டு காலி பண்ணுறதாண்டா ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு அவங்க அன்றைக்கும் கோயிலுக்கு போகிறாங்க, சிவன் கோயிலுக்கு போகிறாங்க. அவர் வந்து வர சொல்லி இருந்திருப்பார். அப்போ வந்து சிவன் கோயிலுக்கு ஒரு பூஜை இருக்குமா, வந்து கலந்துக்கங்கன்னு சொல்லியிருந்திருப்பார். அப்போ அதுக்காக போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது பூஜைலாம் நடக்குது. அவங்க வந்து இதவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி சாமி கும்பிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஒரு அம்மா வந்துட்டு ஜோசியம் சொல்கிறவங்க போல், அவங்க வந்து இவங்க கேட்காமையா இவங்களா குறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மாவா குறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து என்னோட பக்தங்கிறதுனால சொல்கிறேன், நீ இந்த வீட்டில் இருக்காத, இந்த ஊரும் உனக்கு வேணாம், நீ போயிரு, இங்கே வந்து உனக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதவே தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. என்னடா இது நம்ம நினச்சதுக்கு அவங்களும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னுமே குழப்பமாகுது. நம்ம முதல்ல அந்த இடத்தையும் காலி பண்ணணும், இந்த ஊரையும் காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் பயந்து போய் அங்கேயே நின்றுருந்தாங்களே, ரொம்ப நேரம் நின்றுருந்தாங்களே ராதிகா, அப்போவே வந்துட்டு அந்த ஆன்மா இவங்கள ஆக்கிரமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு இதை எப்படியாவது நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு தெரியாமல், அதாவது ராதிகாவுக்கே தெரியாமல் வந்துட்டு இந்த ஊரை விட்டு காலி பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க.
ராதிகா இருக்கும்போது இதை பற்றி பேசுகிறாங்க. நம்ம அந்த வந்து "ஏம்மா நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லிடுமா, நம்ம ஊரை விட்டு நம்ம ஊருக்கு போகிறோம், அ ஒரு 1 மாதம் இப்போ இங்கே இருந்துட்டு வருவோம், இங்கே நேரம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. 1 மாதம் இருந்துட்டு மறுபடியும் கூட நம்ம இங்கே வந்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்க வேணாம் போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராதிகா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்படி வந்து நான்லாம் இங்கே வர முடியாது, என்னையெல்லாம் இங்கேருந்து நீங்கள் கிளப்பிடுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க, ஆக்ரோஷமாக கத்துறாங்க. நான் வர முடியாது, என்னை என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இப்போ கத்துறது வந்து பார்த்தா ராதிகா கிடையாது. இவங்க எல்லாருக்குமே தெரியும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இது ராதிகா கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க கண்ணெல்லாம் மாறி இருக்கு, அவங்க வந்து உடம்புக்குள்ளே இப்போ அந்த ஆன்மா வந்திருக்கு, பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜோதி வேகமாக ஓடி போய் திருநூறு கை நிறைய திருநூறு எடுத்துகிட்டு வந்து அவங்க மேலே அப்படியே வந்து அப்படியே பூசி விட்றாங்க. பூசி விட்டோனையும் அப்படியே வந்துட்டு அவ்வளோ கத்துனவங்க, ஆக்ரோஷமாக கத்துனவங்க அப்படியே உட்காந்துறாங்க, கீழே உட்காந்துடுறாங்க. இப்போ ஒரு செகண்ட் குடும்பமே வந்துட்டு நடுங்கி போயிடுறாங்க. ஏன்னா ராதிகா உடம்புல 2 உருவம் இப்போ வந்து அப்படியே சட்டுன்னு வந்து போகுது. இவங்க எல்லாருமே கண் கூட பார்க்குறாங்க அதை. அந்த சாந்தம்மாவுக்கும் நல்லாவே தெரியும், அவங்க அது அடிக்கடி பார்த்துருக்காங்க. அவருக்கு அந்த சாந்தம்மாவோட மூத்த பையனும் ஒரு தடவை பார்த்துருக்காரு. அவங்க மருமகளும் அந்த சின்ன பையனை பார்த்தது இல்லையா, இவங்க முதல்ல பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே நடுங்கி போயிடுது. ஏன்னா அந்த எரிஞ்ச உருவம் ஒரு உருவம் இல்லை, 2 உருவம் இப்போ ராதிகாவோட முகத்தில் மாறி மாறி வந்து போகுது. அந்த திணூரை வச்சனையுமே வந்துட்டு அது வெளியில் போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அந்த மாதிரி வந்து போகுது. அப்படியே பார்த்தோன்னே இவங்களுக்கு பயமாயிருது. அப்படியே வந்துட்டு ஐயோ எதுவும் நம்மளை பண்ணிடுமோங்கிற மாதிரி அந்த மாதிரி பயப்படுறாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அவங்க சிவன் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்து வேற திண்ணூறு வச்சுருப்பாங்க, எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி 1, 2 விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அதனால அதோட தாக்கம் அதிகமாக இல்லை. ஆனாலும் கூட அது வந்து முழுமையாக வந்து அதை சரி பண்ண முடியல. அந்த மாதிரி தான் அதோட ஆக்ரோஷம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி வந்துட்டு அப்படியே அமைதியாயிடுறாங்க. அமைதியானோடனே சரி நம்ம இதுக்கு மேலே வந்து இது பண்ண முடியாது, ஏதாவது இது அதுக்கு உண்மை தெரிஞ்சு அது வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளை ஏதாவது பண்ணாலும் கூட பண்ணிடும். நம்ம வந்து இவ வந்து மயக்கமாக இருக்கும்போதோ அல்லது தூங்கிட்டு இருக்கும்போதோ வந்துட்டு எப்படியாவது நம்ம ஊருக்கு போயிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த அடுத்த நாள் வந்துட்டு மறுபடியும் அந்த சிவன் கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்ககிட்ட அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வந்து யாகம் நடக்குது, இங்கே கண்டிப்பாக வந்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி அவங்க போயிருப்பாங்க. போயிட்டு அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு அதுலேருந்து இன்னொரு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க சில இதெல்லாம் கொடுத்து விட்ருப்பாங்க, அதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. தாயத்து இந்த மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க, திருநீர், அதுக்கப்புறம் வந்து தீர்த்த நீருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருப்பாங்க. இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க பத்திரமா காரில் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அன்றைக்கி நைட்டே வந்துட்டு ராதிகா தூங்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு தூக்க மாத்திரையை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா தூங்குற மாதிரி நல்லா ஆழ்ந்து தூங்குற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு காருக்குள்ளே தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க. அவளை தூக்கிட்டு போய் வச்சுட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு பொருளெல்லாம் பின்னாடி வந்து எடுத்துக்கலாம், முதல்ல வந்து நம்ம இந்த ஊரை விட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து காரில் வந்து ஏறிடுறாங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்க ராதிகாட்ட இப்போ இருக்கிறது அந்த ஒரு ஆன்மாவும் சேர்ந்துருக்கா இல்லை 2 ஆன்மா இருக்கா அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இவங்க சரி நம்ம பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு தான் குடும்பம் நினச்சிருக்கு. இவங்க ஏறி கார்லலாம் உட்காந்துட்டாங்க. இப்போ ராதிகா உடம்புல அந்த ஒரு ஆன்மா தானே இருந்திருக்கும், இன்னொரு ஆன்மா இருந்த வெளியில் இருக்கிறத அவங்க வந்து அவ்வளோவா ஞாபகம் இல்லை, அவங்களுக்கு மறந்துருப்பாங்க. இப்போ கார் போய்கிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது அவங்க வந்து நைட்டு தானே போக முடியும், ஏன்னா வந்து அப்போ தான் தூங்கிட்டு இருப்பா, வெளியில் இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியாது அப்படின்ட்டு நைட்டு தான் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. நைட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த அவங்க எல்லா பக்கத்தில் வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பங்களாவோட எல்லை வந்தோடனேயுமே கார் வந்து ஒரு அடி கூட நகர மாட்டேங்குது. இவங்களும் இறங்கி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒரு அடி கூட நகரவே மாட்டேங்குது. கார்லேயும் எந்த மிஸ்டேக் இல்லை, இவங்களுக்கும் தெரியும், டீசலும் இருக்குது. ஆனாலும் கார் எடுக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு பயமாயிருது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை என்னென்னா, அது சிவன் கோயிலில் கொடுத்து விட்ட எல்லாமே இவங்க பத்திரமா தான் வச்சுருக்காங்க, கையிலே தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் கூட இப்போ அமைதியாக இருந்தது பயங்கரமாக இப்போ காற்றடிக்க ஆரம்பிக்குது. சுழல் காற்றடிக்குது, சுற்றி அடிக்குது. இவங்க காரை விட்டு இறங்குனாங்கன்னா அவ்வளவுதான், எல்லாருமே காலியாயிடுவாங்க. காருக்குள்ளே இருக்கிறதுனால தப்பிச்சிடுறாங்க. காருக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க. ராதிகா மேலே இப்போ எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இன்னொரு ஆன்மா வெளியிலேருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கு. ஏன்னா இந்த எல்லையை விட்டு கடந்துட்டா இவங்க 2 பேரும் ஒன்று சேர முடியாது. ஏன்னா வந்து இவங்க உடம்புல இருந்தால் தானே வந்துட்டு கல்யாணமாகி இவங்க 2 பேரும் வந்து வாழ முடியும். அதனால் வந்துட்டு இந்த எல்லையை விட்டு ராதிகா போயிட்டா இவங்க ஒன்றும் பண்ண முடியாதே, ஆக்கிரமிக்க முடியாதே அப்படின்னு அது வந்து ஆக்ரோஷமாக இருக்குது. இவங்களை இந்த எல்லையை விட்டு போக விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட இதாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, பயங்கரமாக சுழல் காற்றடிக்குது. இவங்களும் பயந்து போய் அப்படியே காருக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. எப்படி தப்பிக்க போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கார் அப்படி எடுத்து பார்க்குறாங்க, எடுக்கவே முடியல. சரி வேறு வழியே இல்லை போல், நம்ம காரில் தான் கிளம்ப முடியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த காருக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை ஒரே நம்பிக்கைனா என்ன, அந்த கோயிலேருந்து கொண்டு வந்தது எல்லாமே கையில் இருக்கிறதுனால எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக அந்த காருக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. விடிய 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 பயத்தோடைய யாருமே ஒரு பொட்டு கூட தூங்காமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏன்னா எப்போ வேணாலும் ராதிகா உடம்புல இருந்து வந்து ராதிகா எந்திரிச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா. அதனால வந்துட்டு காரை விட்டு இறங்கினாலும் அந்தாண்மை எதுவும் பண்ணிடும். அதனால
ஒரு பொட்டு கூட தூங்காமல் விடிய விடிய அந்த குடும்பம் அப்படியே காருக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணி 5 மணி ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களாம் அசந்து தான் அப்படியே வந்துட்டு அந்த டயத்தில் தான் தூங்குறாங்க லைட்டாக. அதுக்கப்புறம் நல்லாவே தூங்கிட்டாங்க போல். ஒரு 9 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மெதுவாக ஒருத்தராக எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிரா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து ராதிகா இப்போ எந்திரிச்சிட்டாலும் கூட அவளுக்கு அந்த துண்ணூறு எல்லாமே வச்சு விட்டதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. கையிலையும் வந்து அவங்க வந்து ஒரு இது மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த பூசாரி வந்து கொடுத்துட்ருப்பாரு. ஒரு கருப்பு கயிறு மாதிரி கொடுத்துட்ருப்பாரு. அது தாயத்து மாதிரி இருக்காது. ஆனால் அது வித்தியாசமாக இருக்கும். ஒரு கருப்பு கயிறு மாதிரி இருக்கும். இதை கட்டி விடுங்கம்மா. அது வந்து ஆன்மா வராதுன்னு சொல்ல முடியாது. ஆன்மாவோட வீரியம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட்டுருப்பாரு. அதே மாதிரி இந்த ரியாக்டுமே பண்ணல. காலையில் வேறு ஆறதுனால அமைதியாக தான் இருக்கா ராதிகா. அந்த டயத்துலேயே வந்து அவங்க கார் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அவங்க எதுக்குமே வந்துட்டு டீ குடிக்க கூட கீழே வந்து நிப்பாட்டலையா. ஒரு 5 நிமிஷம் கூட இடையில வந்து நிப்பாட்டவே இல்லையா. நேராக வந்து முதல்ல அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு இதாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த பங்களா விட்டு அந்த இடத்த விட்டுவே காலி பண்ணணுமே அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு பயம் விடாமல் இடையிலுமே நிப்பாட்டாமல் அவங்க ஊருக்கே போயிருக்காங்க. மதுரைக்கே போயிருக்காங்க. போயிட்டு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அங்கே வந்து பேய் ஓட்டுறவங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச கோயில் நிறையா இருக்குது. பேய் ஓட்டுற இடம் நிறைய இடமே இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்ச இடம். அதுவும் இல்லாமல் அந்த ஆன்மா இவ்வளோ தூரம் வராது. ஏன்னா வந்து அதோட எல்லை வந்து அது மட்டும் தான். அந்த பங்களா இருக்கிற இடம் மட்டும்தான் அதோட எல்லை. அதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதுக்கப்புறம் வரவும் இல்லையா. அதுக்கப்புறம் அதுக்காக என்ன நடந்துச்சுன்னு ஞாபகமும் இல்லையா. அதுக்கப்புறம் பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா. எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் மட்டும் அங்கே டியூட்டி பார்த்துருக்காரு. அதாவது மூத்த பையன் மட்டும் கொஞ்ச நாள் ஒரு வருஷம். ஏன்னா உடனே வந்து மாற்றி தரமாட்டாங்க இல்லையா. ஒரு வருஷம் அவர் மட்டும் அங்கே டியூட்டி பார்த்துருக்காரு. ஆனால் வீடு வந்து வேறு வீடு பார்த்துருக்காரு. கோட்ரஸ்லேயே வந்துட்டு 2 3 பேர் தங்கியிருக்காங்களாம். அந்த ஜென்ஸ் தங்கியிருக்காங்களா அவங்க கூட வந்து இவரும் வந்து தங்கியிருக்கிற மாதிரி பார்த்துருக்காரு. ஒரு வருஷம் அங்கேயே போயிட்டு மட்டும் வந்திருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் அவங்க ஊருக்கே மறுபடியும் மாற்றிக்கிட்டாரா. இப்போ அந்த ஃபேமிலி நல்லா இருக்காங்களா. எந்த பிரச்சனையும் இல்லையா.